ஹாய் ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் இருக்கும். என்னடா கொஞ்ச நாளாக ஆளே காணும், திடீர்னு வந்து வெல்கம் பாய்ஸ் கைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருந்து. ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறதோட கொஞ்சம் வேலைகள் அது இதுன்னு சொல்லி போயிட்டுருந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு முன்ன மாதிரி ரெகுலராக வீடியோ போடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும் கைஸ். சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாதிரியான வீடியோ தான். அது என்னென்னா ஒரு சின்ன மோட்டோ விளாக் பண்ணி அது என்ன வீடியோங்கிறத அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் 250. சேனலுக்கு புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் இருக்கும். என்ன கண்டென்ட்டு நம்ம இன்ட்ரோ கொடுத்துருப்போம், ஆனால் கண்டென்ட் சொல்லியிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ட்ராக் ரேஸ் மாதிரி. நம்ம ஃப்ரெண்டு அங்கே நிற்கான், அங்கே போயிட்டு ஒரு சின்ன ட்ராக் ரேஸ் போடும். இவ்வளோ நாள் ட்ராக் ரேஸுக்கு வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். முதல்ல நம்ம சேனலில் நம்ம போடுறோம் ஒரு ட்ராக் ரேஸு. நம்மளோட ரொம்ப நாள் கழித்து போடுற ஒரு வீடியோ. எப்படி இது போகும்னு தெரில, வியூஸ்லாம் எப்படி போகும்னு தெரில, கமெண்ட் வருமானு தெரில. நம்ம நார்மலாகவே வீடியோ போட்டால் ஒரு வியூஸ் பெரிய அளவில் போகாது, லைக்ஸும் பெரிய அளவில் வராது. ஆனால் ஷார்ட்ஸ் போட்டால் அவங்க நம்மளுக்கு நிறைய வந்து இது போகும். ஆமாம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் செட்டப் வந்து ஒழுங்காக வைக்கலை. இவ்வளோ நேரம் ஹெல்மெட்டுக்குள்ளே தான் மைக் இருந்து, ஓகேவா? ஆனால் ஹெல்மெட்டுக்குள்ளே எப்பவும் சின்ன பக்கத்தில் வச்சுருப்போம் நம்ம. ஆனால் அது இப்போ எங்கே இருந்து அப்படின்னா நம்ம ஹெட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருந்து. ஆடியோ எடுத்து தான் தெரில, போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு பார்த்தா தான் தெரியும். ரொம்பலாம் பேசலை, ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுத்து ஒரு இது பேசணும், அவ்வளோதான் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரு சின்ன ட்ராக் ரேஸு, டியூக் 250 வெர்சஸ் V3. இது ரெண்டுக்கும் தான், R15 V3க்கும் ட்ராக் ரேஸு. நம்ம சேனலில் போடுற ட்ராக் ரேஸ் இது. நம்ம போடுறது, நம்ம நிறைய ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் நம்ம போடுற வீடியோ வந்து இது ஃபஸ்ட் டைம், ஓகேவா? அதனால் எப்படியும் அது என்னன்னு தெரில. நம்ம சேனலில் வந்து வீடியோ பெரிய வீடியோவாக போட்டோம் அப்படின்னா வியூஸ் போக மாட்டேங்கி, சின்ன ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நிறைய வியூஸ் போகுது, லைக்ஸும் வருது. ஷார்ட்ஸ் பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஓகேவா? சேனல் இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 5-6 பேர் தான் தேவைப்படுது. அதுவும் இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவோம். கண்டினியூவாக என்னோட வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரீசன்ஸ்னால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல. மொத்தமாக என் பைக்கே மறந்து நான் வேறு ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா? தேவையில்லாமல் ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருந்தேன். இப்போ வெளியே வந்துட்டேன். இப்போ என் பைக் மறுபடியும், இது என் பைக் என் உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் இருக்குல்ல, அந்த எமோஷ்னலுக்குள்ளே மறுபடியும் வந்திருக்கேன். இனி மறுபடியும் அந்த இதுங்கக்குள்ளே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு நாள் தெளிவாக வீடியோ போட பார்க்குறேன், என்னென்ன ரீசன் அப்படின்னு. ஆனால் யார் என்னென்னலாம் சொல்ல மாட்டேன், அந்த ரீசன் மட்டும் வச்சு சொல்கிறேன், ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆமாம், இந்த ரோட்லலாம் என்னடா, வாடா ஒரு நிமிஷம்டா, மேலே காலதி காலை இதில் வச்சுக்கூடா. யார் தெரில யார். 2 பசங்க திடீர்னு ஹெல்ப் கேட்டாங்க, போமாடா லிஃப்ட் கேட்டாங்க, கொண்டு விடுவோம். ஏன்டா அதுலையா? அதில் வராண்ணா, அதில் வராண்ணா, வர சொல்லு. அதில் வராண்ணா. ஆமாம், அதெல்லாம் இதாடா, இல்லைடா 250டா. ஓகே, நான் சும்மா வீடியோ எடுக்க. ஆமாடா,
ஆ ஆமாடா. வீடு கிருஷ்ணகோயில்டா. யூடியூப்டா. ஆமாடா. மிஸ்டர் 250. மிஸ்டர் 250. அவ்வளோதான் கைஸ். எங்கே போயிட்டுருக்கீங்க? எங்கே போயிட்டுருக்கீங்க? இதுடா இதுவா? ஓகேடா. இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. போமா? ஒன்றும் இல்லை, திடீர்னு யாருன்னு தெரில பசங்க லிஃப்ட்டு கேட்டானா. ரொம்பலாம் தூரம் இல்லைங்க, பக்கத்தில் தான். பசங்க நடந்து வந்திருக்கலாம், ஆனால் பரவாயில்ல. திடீர்னு வண்டியை பார்த்தோன்னா நிப்பாட்டினானா. சரி நிப்பாட்டி கூட்டுரு போகிறதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நானும் வண்டி இல்லாத டைம் நிறைய நாள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் நடந்தே போயிருக்கேன் எங்கேனாலும். ஆனால் அதனால் எனக்கு வண்டி இல்லாமல் லிஃப்ட்டு கேட்டு கிடைக்காததுனால கிடைக்காட்டால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பரவாயில்ல, இதெல்லாம் லிஃப்ட்டு கொடுக்கலாம் சின்ன சின்ன பசங்க. இவன் நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு புதுசாக க்ளவுஸு போட கொடுத்தேன். அவன் என்னடா க்ளவுஸை கலத்திட்டு வரேங்கிறான். ஏன்னா க்ளவுஸ் போட்டாச்சுன்னா ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். அதனால தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் பிடிக்கும், ஆனால் அதான் சேஃப்டி. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? பேர் சொல்லுங்கள். உன் நேம்லாம் சொல்ல. இவன் பேர் பெனோ, நம்ம தம்பி பெனோ ஷைனு. இதுதான் V3. இந்த V3க்கும் நம்ம டியூக்குக்கும் தான் இன்றைக்கி ட்ராக் ரேஸ் போடலான் இருக்கோம். க்ளவுஸ் வேணுமா வேண்டாமா? க்ளவுஸ் அவன்கிட்ட போட சொன்னால் அவனுக்கு வேண்டாமா. அதான் முதல் டைம் க்ளவுஸ்லாம் போடும்போது கொஞ்சம் எல்லா இடமும் பிடிக்கும், ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது தான். எனக்கே அப்படி தான் இருந்து ஃபஸ்ட் டைம் க்ளவுஸ் போடும்போது. ரைட்டு தான்டா, நீ இப்போவுமே ரைட்டு தான்டா. ஏன் கூட வந்துட்டல்ல நீ ரைட் ஆயிடுவேன். அம்மா எங்கோ க்ளவுஸ் வந்துருச்சு. ஓகே போமா? போகலாமாங்க? அவ்வளோதாங்க. அப்படியே இங்கெல்லாம் நம்ம ரேஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வரும், அங்கேயுமே வண்டி வர தான் செய்யும். இருந்தாலும் அங்கே ரேஸ் போடலாம். அது என்னென்னா ஒரு 4-வே ஹைவே மாதிரி, ஓகேவா? இது வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ பக்கத்தில் யாரோ ஆட்கள் திடீர்னு உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அதனால் இங்கே போட வேண்டாம், ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டியெல்லாம் வரும். அந்த மலையெல்லாம் குடஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையெல்லாம் குடஞ்சி எடுத்து போயிட்டுருக்காங்க. அந்த வண்டியெல்லாம் நிறைய வரும், ஏற்றி போய் வாரி போட்டு போயிட்டே இருப்பானா. நம்ம வந்து அந்த ரோட்டில் போகலாம். அந்த ரோட்லேயும் இந்த வண்டியெல்லாம் வரும், ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் வரும். நம்ம கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி போகிறது நல்லாயிருக்கும். ரோடும் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் போடலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே சடான்னு ஒரு 3:15 எடுத்த வீடியோ தாங்க. சண்டே இன்றைக்கி வீட்டில் நேரம் போல் நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ ஒன்று எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஆனால் ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி நம்ம தம்பிட்டு தான் பைக் இருக்கே, ஏன் நம்மளே ட்ராக் ரேஸ் எடுத்து போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராக் ரேஸ் எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். இது இப்போ வீல் ஸ்பின் ஆச்சு, அதனால் இந்த இண்டிகேட்டர் காமிக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு காமிச்சிச்சு. ஏன்னா வீல் நம்ம இன்ஜினோட இதுவும் வீலோட இதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இது காமிக்காது, இல்லைனா எரர் காட்டும். இது ப்ராப்ளம் இல்லை, இப்போ தான் காட்டுது. இது இப்போ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது வீல் ஸ்பின் ஆச்சு, அந்த இதனால் காட்டுறது. நம்ம வண்டியில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. என்ன வேலைகள்னால் ரொம்ப பெரிய வேலைனால நம்ம நார்மலாக பண்ணக்கூடியதான். என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் சும்மா வீலி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீலி பண்ணோம். வீலி பண்ணி இறக்கணும். இறங்கும் போது டப்புன்னு ஒரு வாட்டி அடிச்சிருச்சு. அடித்ததில் ரைட் சைடில் ஃபோர்க்கு இதாகிடுச்சு, ஆயில் சீல் லீக் ஆகிடுச்சு. அது மாற்றணும். அது எப்படியும் ஒரு 2000 ரூபாக்குள்ளே வரும்னு வைங்களேன். அது மாற்றணும். அதுக்கப்புறம்
என்னெல்லாம் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஆயில் மாற்றுறதுக்கும் இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டலாம். பேக் பிரேக் வந்து சுத்தமாக போயிடுச்சு, அதுவும் மாற்ற வேண்டிய நிலமை ஆகிடுச்சு. பேக் பிரேக் இப்போ இருக்குது, தேவையில்லை, இன்னும் ஃபுல்லாக தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்கணும் வைங்களேன். ஆனால் இந்த இதுலேயே மாற்றிடணும், எப்போ இந்த இதில் மாற்றிடுவேன். ஆனால் இந்த வாட்டி மாற்றலை, இந்த இதில் மாற்றலை. நீ அடுத்த வாட்டி தான் ஆயில் மாற்றும் போது தான் பிரேக் பேடே மாற்றணும். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 வீக்கில் மாற்றிடுவேன். ரெண்டு இதில் எப்போ ஒரு இதில் மாற்றிடுவேன். டோலுக்கு அங்கே போய் பண்ணுவோமா, டோலுக்கு அந்த சைடு போய் பண்ணுவோண்ணா. ஏன் அப்படின்னா பாதி இது பக்கத்துலேயே வந்து டோல் வந்துடும். டோல் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அது செட் ஆகாது. டோலுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம் கைஸ், ஓகேவா. அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம், ஓகேவா. மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோஸும் வரும் உங்களுக்கு. ஆனால் உண்மையிலே ஹெல்மெட் வந்து மஸ்ட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட டேம் போகணும், அந்த வீடியோ வந்து இருக்கும். அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நிறைய வீடியோ வந்திருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வீடியோ முடிச்சுட்டு வரும்போது தான் நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஷோல்டரில் சரியான அடி, காலில் அடி, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையெல்லாம் கிழிஞ்சிருச்சு, உள்ளங்கையெல்லாம் கிழிஞ்சிருச்சு, நிறைய அடி. நம்ம ஹெல்மெட் வந்து 7,000 சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது ஹெல்மெட் கரெக்டாக நேம் தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். அந்த ஹெல்மெட் இருந்தனால நான் அன்றைக்கி தப்பித்தேன். ஏன் அப்படின்னா இந்த வண்டி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போய் நான் போய் விழுந்துட்டேன் ஒரு இடத்துல. இந்த வண்டி பின்னாடியே உருண்டுட்டு வந்து என் தலையில் வந்து லேண்ட் ஆச்சு. வண்டியோட வெயிட் வந்து 170 கிலோவோ 200 பக்கம் வரும். இந்த வண்டி வந்து என் தலையில் வந்து லேண்ட் ஆச்சு. என் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அமுங்கி இப்படி விரிஞ்சுது. அந்த ஹெல்மெட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என் ஹெட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா என் மண்டை நசிங்கிருக்கும், நான் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். அதனால் ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக ரைட் பண்ணுங்கள், ஓகேவா. சேஃப் ரைடு எல்லாருக்கும். இன்னும் நிறைய தாங்க இந்த டோலுக்கு அந்த சைடுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. எங்கேருந்து எங்கே வர போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலை. அந்த வீடியோ அந்த ஹெல்மெட்லேயும் ஒரு கேமரா தான் இருக்குது நம்மள்ட்ட. அந்த கேமராவில் அந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஓகே போகலாம். ஆன் பண்ணிட்டியா? 6:30 போட்டுக்க மேலே. ஓகே போட்டு. வீடியோ கேமரா போ. போமா, மீட்ரு தெரிஞ்சால் போதும்டா, ஓகேவா. மீட்டரும் நம்ம அப்பப்போ லைட்டாக நிமிர்ந்து பார்த்துக்க, சரியா. போமா 3 வரணும்னா
வண்டி எது போச்சுன்னே பார்த்தீங்க. நம்ம வண்டி 130 பக்கத்தில் போச்சு. அவன்கிட்ட கேட்போம் எவ்வளோ போச்சு அப்படின்னு. எவ்வளோ போச்சுடா? 124. அது 132. நான் அதில் 6 போட்டேன். 6 போட்டு ஓட்டு. வண்டி ஓட்ட தெரியுமா? ஹெல்மெட் இப்படி வருது. ஹெல்மெட் மாற்றிப்போமா? மாற்றலாம் அப்படி தான் இருக்கும். அதுவும் பெரிய ஹெல்மெட் தான். அப்படியா? மண்டை சின்ன மண்டடி. சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா வண்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அந்த வண்டி ஓட்டினேன். இப்போ வந்து இந்த வண்டி நான் ஓட்ட போகிறேன். இதை அவன் ஓட்ட போகிறான். ரைடர் சேஞ்ச் பண்ணி இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கேயே போய் பேசிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இங்கேருந்து அந்த எண்டு எந்த வண்டி போதோ அதுதான் வின்னு. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்தது அந்த வண்டி தான். அங்கே ஃபஸ்ட்டு இப்போ இந்த வண்டி போயிடுச்சுன்னா மேட்ச் ட்ரா. அப்படி இல்லை அதுவும் இதுதான் அங்கே போச்சு அப்படின்னா அது வின்னரு. என்ன தான் இருந்தாலும் இது 125cc, 155cc, அது 250cc. அதனால் ரெண்டுமே கம்பேர் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்து இது என்ன அப்படின்னா 200cc செக்மெண்ட்டில் உள்ள எல்லா பைக்குமே தவுத்துரும் V3. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு அது கூட போகணுன்னு ஒரு சின்ன ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாங்க. 3 இது போயிடலாண்ணா. போட்டு எவ்வளோ போச்சு? 134 நம்மளுக்கு 130 போக முடியல. என்னன்னு தெரில. வின் பாஸ் அதிகமாக இருக்கா என்ன எதுன்னு தெரில. அதான் இது வந்து வண்டியில் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இந்த வண்டி வச்சு ஒரு சின்ன ட்ராக் ரேஸ் மாதிரி போட்டு ஷார்ட் வீடியோ ஓட்டு போடுறேன். ஓகேவா? ஆனால் இது கண்டிப்பாக 150 அபோவ் போகும் இது. ஆனால் இது எனக்கு 130 தான் போக முடிஞ்சுது. ஏதோ ஒன்று சேஞ்ச் ப்ராக்கெட் அது இதுன்னு ஏதாவது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். அதை சின்னதாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரையும் இப்போ இதுதான் வின்னு. இது இப்படி தான். ஆனால் இதை நான் குறைய சொல்ல மாட்டேன். 155cc தான். இது 200cc, 250cc. இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம இருந்தாலும் என்னோட ஒரு சின்ன கியூஆர்சிட்டிக்காக தான் நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. ஓகே, பாய். ஓகே.